ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 857வது பக்கம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய 3 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு ஆமென் செய்தியினுடைய தலைப்பு சார்ந்து கொள், சோர்ந்து போகாதே. சொல்லுங்க, பக்கத்துல ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, சார்ந்து கொள்ளுங்கள். நல்லா சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு நபர் ஆமென் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் பேர் ஆமென் சொன்னீங்க, உங்களுக்கு போய் சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனை சார்ந்து நிற்கிறவர்கள். நாம் இன்றைக்கு எதை சார்ந்து நிற்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநேகர் படிப்பை சார்ந்து நிற்கிறார்கள், அநேகர் பணத்தை சார்ந்து நிற்கிறார்கள், அநேகர் தன்னுடைய பலத்தை சார்ந்து நிற்கிறார்கள், அநேகர் மற்ற காரியங்களை சார்ந்து நிற்கிறார்கள். ஆனால் ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கர்த்தரை சார்ந்து நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஒரு 3 முறை சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு. ஆவியில நிரம்பி சொல்லணுமே இத. ஓ, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். யார் எனக்கு முன்பாக நிற்பார்? எந்த சூழ்நிலை எனக்கு முன்பாக நிற்கும்? எந்த காரியம் என்னை தோற்கடிக்கும்? இல்லை, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். நான் கர்த்தரை சார்ந்து நிற்கிறேன். எனக்கு காரியங்கள் வாய்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 9ஆம் வசனம் பாருங்க, அதே வார்த்தை வருகிறது. இதோ, எல்லாம் சொல்லுங்க. 9ஆம் வசனத்துல முதல் வார்த்தை என்ன? இதோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7வது வசனத்துல ஆமென் பொதுவாக சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு நமக்கு இருக்கிறதா? இந்த அறிந்து கொள்ளுகிற இந்த காரியம் நமக்கு அவசிய தேவையாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலையை கண்டு ஆமென் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு, சக மனிதர்களோடு நான் வேலை செய்கிற இடத்துல நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் படிக்கிற இடத்துல நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு. சொல்லுங்க. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அனாதை இல்லை, நீங்க தனிமை அல்ல. நீங்க சொல்லுங்க நல்லா, நீங்க திக்கற்றவர்கள் இல்லை, யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நல்லா தான் சொல்லுங்களேன், யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார். ஓ, என்னை நீதிமானாக்குகிறவர் இருக்கிறார். ஓ, என்னோடு சதா காலங்களில் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் எனக்கு துணை செய்கிறீர். அல்பரபா ஷகதர நுயந்தரபா லிபரபலது ரியந்தரபா, எனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொன்னவர்கள் இன்று இல்லை. ஆனால் நீரோ, 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 ஓ ஹல்லேலூயா, எனக்கு துணையாக இருக்கிறீர், எனக்கு துணையாக நிற்கிறீர். ஓ, என் எதிராளிக்கு மத்தியில, என் எதிரான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, எனக்கு ஆதரவில்லாத நேரத்திலே, தூக்கி எறியப்பட்ட நேரத்திலே, இரத்தத்தை கிடந்த நேரத்திலே, உளையான சேற்றிலே கிடந்த நேரத்திலே, பாதாள குழியிலே கிடந்த நேரத்திலே, நீரோ, நீரோ எனக்கு துணையாக இருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. சும்மா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க.
கர்த்தர் துணையாக நிற்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பலன் வருதுன்னு தெரியல. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியாக வந்ததுனால கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் எடுத்து வந்த செய்தி வேற. அல்லேலூயா. காலையில் கர்த்தர் என்னை எழுப்பி உட்கார வச்சிட்டாரு. எடு வாசி அப்படின்னு சொல்லி சில பகுதிகளை வாசிக்கிட்டே இருந்தேன். ஆமென். ஒரு புஸ்தகத்தை, ஒரு சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். படிச்சுட்டே இருந்தேன். அதுலேருந்து சில காரியங்களை பேசினார். அப்புறம் ஆண்டவர் சரி வச்சுட்டு எழும்பலான்னு பார்த்தா இன்னொரு செய்தியை கொடுக்குறார். இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 செய்தி இருக்குது. ஆனால் நேரம் தான் இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இதை உறுதிப்படுத்துகிறார். இந்த இடத்துல நீ சொல்லு, நான் துணை நிற்கிறேன். கடந்த நாட்களில் ஆண்டவர் என்னோட ஒரு சத்தம் எனக்கு நல்ல தெளிவாக கேட்டது. 2-3 நாட்களுக்கு முன்பாக. அது என்ன சத்தம் அப்படின்னா, இது முடிவல்ல, இது துவக்கம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு அந்த சத்தம் கேட்கும்போது. ஆண்டவர் சொன்னார், இது முடிவல்ல, இது துவக்கம். வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை. இது முடிவல்ல, இது துவக்கம். மறுபடி சொல்லுங்கள், இது முடிவல்ல, இது துவக்கம். மறுபடி சொல்லுங்கள், இது முடிவல்ல, இது துவக்கம். ஆமென். இதை சொன்ன கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அந்த 7வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, என் முகத்தை அப்படியே அப்படி டைட்டாக மாற்றிட்டாராமா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சார்ந்து கொள், சோர்ந்து போகாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாதிரி மூச்செல்லாம் அப்படி தொங்க போட்டுட்டு போகிற வேலை இனிமே சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா என் தேவன் எனக்கு துணை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் என்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னவங்களா யாரும் எனக்கு துணை செய்ய போகிறது இல்லை. இல்லை இல்லை. நீங்கள் ஒருவேளை அப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நம்பிக்கை வீண் போய்விடும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை கெட்டு போயிடும். நீங்கள் யாரையாவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுன்னு நினச்சிங்கன்னா அவங்க தான் ஆளை அவுட் பண்ணுற ஆளாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் துணை செய்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் துணை செய்கிறார். என் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அப்புறம் ஏங்க நான் சோர்ந்து போகணும்? அப்புறம் ஏன் நான் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கணும்? வேண்டாம். நான் கற்பாறையை போல இறுக்கமாக என் மூஞ்ச வச்சுட்டு என்ன வந்தாலும் நான் பார்க்க போகிறேன், என்ன வந்தாலும் நான் ஜெயிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இதோ 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர். எப்படி அப்படி சொல்ல முடியுது? இதோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப 8ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்க்கும்போது, என்னை நீதிமான் ஆக்குகிறவர். எல்லாரும் என்ன குற்றவாளின்னு சொல்றாங்க, எல்லாரும் என்ன ஆகாதுன்னு சொல்றாங்க, எல்லாரும் என்ன நீ அவ்வளவுதான் சொல்றாங்க. ஆனா என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். என் தோல் மேல கையை போட்டிருக்கிறாரு, என் முதுகை தட்டி கொடுக்கிறாரு, என்னை தூக்குறாரு, என்னை சுமக்கிறாரு, தோல்ல வச்சுக்கிறாரு. அவர் அப்படியே அப்படியே நல்லா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. ஆமென். அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். என்னை தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம், சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். என்னை நீதிமான் ஆக்குகிறவர். என்ன இந்த உலகம் குற்றவாளின்னு தான் சொல்லும், ஆகாதுன்னு தான் சொல்லும். நீங்கள் என்ன வேணாலும் நன்மை செஞ்சு பாருங்க, உங்களை எப்படி தான் சொல்ல போகிறாங்க. இன்னைக்கு வேணும்னா சும்மா உங்கள் முன்னால் வேணால் நீங்கள் ஐயோ உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களை முன்னால் விட்டு பின்னால் சொல்கிறது ஒரு தீமை தான்.
ஆனால் என்னை நீதிமானாக்குகிறவர், அப்படி சொல்லுங்க, நெஞ்சில் தட்டி சொல்லுங்க, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். என்னோட வழக்காரவன் யாரு? ஏகமாய் விருப்பமாக எனக்கு எதிராளி யார்? அவன் என்னிடத்துல வரட்டும். என் பக்கத்திலிருந்து எனக்கு துணை செய்கிற, என்னை நீதிமானாக்கி கொண்டிருக்கிறவர் அவர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவன் தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கடைசி வசனம், 10வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுது? ஆமென். இன்றைக்கு இதை குறித்த ஒரு சிறு காரியத்தை நம்ம செய்வோம். ஏற்கனவே நேரம் குறைவாக இருக்கிறதுனால வேகமாக பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம். ஒரு நபரை நான் இன்னைக்கு பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 14. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது என்ன நடக்கிறது கொஞ்சம் நம்ம பார்த்தா நமக்கு அது நல்லா இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. 14ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனம் முதல் ஆமென் 15வது வரை நம்ம வாசிக்க போகிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் நம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைகளுக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறிய அடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாயகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிறைப்படுத்தப்பட்டு போன எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருகிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே ஆசாவை குறித்து பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் அதான் நான் சொன்னேன், இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? சார்ந்து கொள், சார்ந்து கொள். ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. இங்கே ஆசாவை குறித்து பார்க்கிறோம். ஆசா ஒரு ராஜா. ஆசா என்கிற இந்த ராஜா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தாவே, சொல்லும்போது சொல்றாரு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்ப்பா. நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். எதிராக வந்திருக்கிறாங்க, நாங்களும் வந்திருக்கோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீரங்கள் மனுஷன் உண்மை என்ன செய்யக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த ஜெபம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். நமக்கு முன்னால் இருக்கிற அத்தனையும் கர்த்தர் பார்க்க போகிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு கை பாத்திரலாம். சும்மா சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து ஒரு கை பாத்திரலாம். அல்ல இந்த இப்படி சொல்லுங்கள், ஒரு கை பார்க்கலாம். ஆமாம், பலசாலியாக மாற போகிறோம். ஒரு கை பார்க்க போகிறோம். இன்னைக்கு எத்தனை நாள் தான் போராடிக்கிட்டே இருக்குது. ஒரே போடு இன்னைக்கு என்ன செய்யலாம்? போடலாம். இங்கே சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிக்க போகிறோம். முறிய அடித்தார்கள். எல்லாம் சொல்லுங்கள். ஓட ஓட விரட்டினார்கள். சும்மா சொல்லுங்கன்றேன். அவங்க செஞ்சால் நானும் என்ன பண்ண போகிறேன்? ஓட ஓட துரத்த போகிறேன். சில பிரச்சனைகள் என்ன இன்னைக்கு இது வரைக்கும் துரத்திட்டு வந்திருக்கலாம். இது வரைக்கும் அது துரத்த நான் ஓடி இருக்கலாம். இன்னைக்கு அபவுட்டன், இன்னைக்கு திரும்பி நான் என்ன செய்ய போகிறேன்? எத்தனை பேர் ஆவியில் நிரம்பி அதை ரிசீவ் பண்ணுறீங்கன்னு தெரில. உங்களுக்கு எப்படியோ தெரில. 7வது மாதம் இன்னைக்கு இது வரைக்கும் துரத்திட்டு வந்ததை இன்னைக்கு ஒரு அபவுட்டன் போட போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னை துரத்தி கொண்டிருக்கிற அத்தனை காரியத்துக்கும் ஒரு அபவுட்டன் போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? ஓட ஓட சொல்லுங்க, முறிய அடிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க.
அதுதான் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கும்போது எனக்கு கற்பாறையை போல நான் இறுக்கி என்னை அப்படி பலசாலியா மாத்தி இன்னைக்கு போடு போடுன்னு போட்டு தள்ள